ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அகாரி பிராண்ட்லேருந்து வர சோலார் லைட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லைட்டு காம்போங்கிற மாதிரி வருது. இதுக்குள்ளார இந்த 4 லைட்டையும் எரிய வைக்கிறதுக்காக 4 லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சோலார் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனலோட பேக் சைட்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி வந்து இன்பில்டாகவே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பேட்டரியில் எந்த இஷ்யூனாலும் நம்ம மாற்றிக்கிற டைப்பில் தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 லைட்டு தான் வந்து இந்த பேக்கேஜோடு வரப்போகிறது. இந்த லைட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வோல்ட்டில் வந்து இயங்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் டிஃபால்ட்டாக வந்து அவங்க வச்சு வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டையும் நம்ம சோலார் பேனலில் இருக்கிற பேட்டரியும் கனெக்ட் பண்ணுறதுக்காக 3 மீட்ரு ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவைப்படுற வந்து இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் 4 மூலையிலையும் நம்மளால் கனெக்ட் பண்ணி நல்ல ஒரு வெளிச்சத்தை வந்து நீங்களாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேட்டரியை சோலார் பேனல் மட்டும் இல்லாமல் கூடவே வந்து சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பவர்லேயும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைட்டை மேக்னெட் மூலமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துலையும் ஒட்டிக்க முடியும். அல்லது இந்த கிளாம்பு மூலமாக நீங்கள் வந்து விருப்பப்பட்ட இடத்துல ஹேங்கிங் பண்ணிக்கவும் முடியும். இந்த லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வீட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 லைட் இருக்கும்போது நீங்கள் கிச்சனில் ஒன்று, ஹாலில் ஒன்றுன்ட்டு நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்க முடியும். குறிப்பாக தள்ளுவண்டி கடைகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 மூலைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது ஒரு போதுமான அளவு வந்து வெளிச்சத்தை தரும். இப்போ நீங்கள் பார்க்குற லைட்டு எல்லாமே இந்த லித்தியம் அயன் பேட்டரி மூலமாக தான் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், சோலார் பேனலை லைட்டாக வெளிச்சம் படுற மாதிரி வச்சோன்னே இதில் இண்டிகேஷன் காட்டுது பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம ரெண்டாவது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட்டு தான். இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் டூல்ஸில் யூஸ் பண்ணுற பேட்டரியை யூஸ் பண்ணி எரியக்கூடியது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 வோல்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க. 2 பேட்டரி வந்து கொடுத்துருவாங்க. இதில் 48 வோல்ட் விஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். 48 வோல்ட் விஎஃப்னால் அது வந்து 20லேருந்து 21 வோல்ட்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து 2 மோடில் வந்து லைட் எரியும். மோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி லைட் எல்லாமே எரியும். இப்போ எரிகிற மோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது மோடு. இதில் கீழே இருக்கிற லைட்டுங்க மட்டும் எரியும். இதோட வெளிச்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா பிரைட்டராக வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தள்ளுவண்டி கடைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பவர் போகிற டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். வில்லேஜ் சைட்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த லைட்டோட விலைன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்த லைட்டோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 900 வரும். அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் 18 AH லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்கும் வந்து கிடைக்கிது. இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3000 வரும். அதே மாதிரி 12 வோல்ட் 12 AH பேட்டரியோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 வரும். உங்களுக்கு வேண்டிய பேட்டரி வந்து வேண்டிய கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் ஆர்டர் சொன்னாலும் செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்லேம்ப்பு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நைட் டைமில் வேட்டைக்கு போகிறவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து புது டைப்பாக வந்து வந்திருக்கு. வித் சென்சாரோடு வந்திருக்கு. பேட்ரி லெவலும் வந்து இதிலேயே வந்து இண்டிகேட் காட்டும். வாங்க பார்க்கலாம். இது அட்ஜஸ்டபுள் டைப்பில் வந்து வருது. இதில் ஆன் ஆஃப் சுவிட்சை ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற ஹெட்லைட் வந்து ஆன் ஆயிரும். நல்ல பவர்ஃபுல்லாக வந்து எரியும். அதே சுவிட்சை செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் இருக்கிற ஒயிட் லைட் எரியும். தேர்டு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது மல்டி கலர் லைட்டு வந்து விட்டு விட்டு எரியும். கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் சென்சார் மோடுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
இதில் அந்த சென்சார் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சென்சாருக்கு நேராக நீங்கள் வந்து கை வைக்கும்போது ஆஃப் ஆயிரும், திரும்ப கை வைக்கும்போது ஆன் ஆயிரும். இந்த சென்சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த லைட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி இருக்கிற ஹெட்லேம்புக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைடில் இருக்கிற சின்ன லைட்டுங்களுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஏரியாவில் தான் சென்சார் இருக்குது. இதில் 2 எல்இடி லைட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் சென்சாரு. இந்த லைட்லாம் வந்து எரிய வைக்கிறதுக்கு 2 லித்தியம் அயன் பேட்டரி வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 ரூபா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பொருள்லாம் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.